ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ஜபாஸ் லைஃப் ஸ்டைல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ரிச்சான கால்சியம் பவுட்ரு தான் ஹோம்மேட் பண்ணுறேன். இந்த கால்சியம் பவுடருக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தோம்னா, மக்னா, அதாவது லோட்டஸ் விதை, அதை எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் ஒரு 20 to 25 எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா பாதாம், முந்திரி, ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த லோட்டஸ் இலையில் கால்சியம் சத்து ஜாஸ்தி இருக்குது. வெயிட் லாஸ்க்கும் யூஸ் ஆகும். அதேமாதிரி பிள்ளைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் கால்சியம் குறைபாடு கம்மியாக இருக்கும் இல்லைங்களா, அவங்களாம் இது கண்டிப்பாக எடுக்கலாம். கால்சியம் அந்த மூட்டு வலி அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த மாதிரி மக்னா யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக வலி கம்மியாகும், மூட்டு வலியெல்லாம். அப்புறம் நரம்பு சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்துக்கும் இந்த மக்னா சீட்ஸ் யூஸ் ஆகுது. பாருங்கள், இதுதான் மக்னா. லோட்டஸ் அந்த விதையை நம்ம இது பண்ணி பொரி மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. இது எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும், இல்லை ஆன்லைன்லேயும் கிடைக்கிது. அமேசான், ஃப்ளிப்கார்ட்லலாம் நம்ம புக் பண்ணி கூட வாங்கிக்கலாம். பாருங்கள், ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பாதாம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், முந்திரி எடுத்து வச்சுருக்கேன், ஏலக்காய் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் தேவையான பொருள். இதை ஒரு ட்ரை பேனில் வதக்கிக்கணும். இந்த மாதிரி வதக்கிக்கணும். இதை நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுக்கலாம். இது கொஞ்சமாக கீ போட்டு, சால்ட், உப்பு போட்டு அப்படியும் சாப்பிட்டுக்கலாம். நான் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்காக பாலில் போட்டு கொடுத்துருக்கேன். மில்க்கும் கால்சியம் ஜாஸ்தி இல்லைங்களா, அதனால் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி ட்ரை பேனில் நம்ம வதக்கிக்கணும். வதக்கி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு அதிலே பாதாம், முந்திரி, ஏலக்காய் அதையும் வதக்கிக்கணும். ரொம்ப ரிச்சு கால்சியம் தான் இந்த மக்னாவில் இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் எடுக்கலாம். டெய்லி ஒரு ஸ்பூன் நம்ம பாலில் போட்டு கொதிக்க வச்சு குழந்தைங்க கொடுத்தோம்னா நரம்பு சம்மந்தப்பட்ட எல்லா விஷயமும் கிளியர் ஆகும். பாருங்கள், பாதாமையும் ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணிக்கிறேன். பாதாம்லேயும் நல்ல ஒரு இது இருக்குது, சத்துக்கள் இருக்குது. முந்திரியும் போட்டிருக்கேன். இந்த மாதிரி பாருங்கள், ட்ரை பண்ணி பொடி பண்ணி நம்ம ஒரு பாக்ஸில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கணும்னா குழந்தைங்களுக்கு டெய்லி ஒரு ஸ்பூன் போட்டு நம்ம கலக்கி கொடுத்தோம்னா பாலில் போட்டு அது ரொம்ப சக்தியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு நல்ல ஆக்டிவாகவே இருப்பாங்க இது குடிக்கும்போது. பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப நைஸாக இல்லாத ஒரு மாதிரி கொரணையாக அடிச்சிருக்கேன். ரிச் கால்சியம் பவுட்ரு இதுதான். சிம்பிளான ஒரு டிஷ் தான், ஆனால் அவ்வளோ இதில் சத்துக்கள் இருக்குது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் நல்ல பாலை காய்ச்சிட்டு அதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்க்கணும். இதில் மஞ்சள் பொடி சேர்க்குற வசி இன்னும் ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷாக தான் இருக்கும். பாருங்கள், கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துருக்கேன். இம்யூனிட்டி பூஸ்டர் தான் இந்த மஞ்சள் பொடி சேர்க்குற வசி. இன்னும் இந்த மில்க் ரொம்ப இம்யூனிட்டியாக இருக்கும். பாருங்கள், நல்லா கொதித்த மேலே மஞ்சள் போட்டு நல்லா கொதித்த மேலே 1 ஸ்பூனு இல்லை 1.5 ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். அதுலேயே கொஞ்சம் மக்னாவும் இருந்தது, அதையும் போட்டிருக்கேன். சும்மா பசங்க சாப்பிடுவாங்கன்ட்டு. நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதி வந்ததும் அதில் நம்ம சர்க்கரை போடாமல் நாட்டு வெல்லம் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது, இல்லை தேன் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது. போட்டு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா இந்த மாதிரி கண்டிப்பாக மூட்டு வலி, குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களும் சரி, இந்த மாதிரி குடிச்சிட்டு வரும்போது மூட்டு வலியோ இல்லை நரம்பு சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே கிளியர் ஆகும். கொஞ்சம் படிப்படியாக கம்மியாகும். மறக்காமல் இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஜபாஸ் லைஃப் ஸ்டைலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜபாஸ் லைஃப் ஸ்டைலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வர வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள். பாய்.